ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹீப் டிடெஸ்கரோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். நம்ம போன வீடியோவில் வந்து ஹீப் டிடெஸ்கர்னா என்ன, அதை எப்படி நம்ம பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதுல வெறும் நம்ம இன்சர்ஷன் மெத்தட் மட்டும் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ரேஷன் பார்க்க போறோம். அதாவது கிட்டத்தட்ட ரிமூவ் மெத்தட் மாதிரி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணாதான் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோக்கான கார்டு நான் இங்கே தரேன், அதை பார்த்துட்டு வந்து நீங்க இதை கண்டினியூ பண்ணுங்க, சரியா? ஓகே, இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ஷன் என்னன்னு சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. சிம்பிள் தான், ஜஸ்ட் ரிமூவ் பண்ற மெத்தட் தான். ஓகே, இப்போ வந்து நம்ம மின் ஹீப்பை எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம போன வீடியோல வந்து மின் ஹீப்போட இம்ப்ளிமெண்டேஷன் தான் பார்த்தோம். ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு மின் ஹீப்போட டயக்ராம் வந்து இங்க டிரா பண்ணிக்கிறேன், சரியா? ஓகே, இங்க வந்து 1 2. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட மின் ஹீப். மின் ஹீப்னா என்ன? அது ஒரு நார்மல் பைனரி ட்ரீ தான். பட் வந்து அதுல ஸ்டோர் ஆகக்கூடிய வேல்யூஸ் வந்து ஹீப்போட ப்ராப்பர்ட்டி, அதாவது மின் ஹீப்போட ப்ராப்பர்ட்டி ஃபாலோ பண்ணிருக்கணும். மின் ஹீப்போட ப்ராப்பர்ட்டி என்ன? எனக்கு ரூட் நோடு தான் வந்து எனக்கு மினிமம் வேல்யூவா இருக்கணும். அதுக்கு அடுத்தடுத்த லெவல் போக போக எனக்கு அதிகமாயிட்டே போகணும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, எந்த ஒரு நோடு எடுத்துக்கிட்டாலும் அந்த நோடு வந்து அதோட பேரண்ட்டை விட ஈக்குவலாவோ அதை விட கிரேட்டராவோ இருக்கணும், சரியா? அதாவது இப்படி போனீங்கன்னா இது அதிகமாயிட்டே போகணும், இப்படி போனா கம்மியாயிட்டே போகணும், அவ்வளவுதான். இதுதான் வந்து மின் ஹீப். விச் மீன் எனக்கு ரூட்ல வந்து என்ன வேல்யூ இருக்கு, மின் வேல்யூ இருந்தா அது மின் ஹீப், மேக்ஸ் வேல்யூ இருந்தா மேக்ஸ் ஹீப் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ இது வந்து இப்போதைக்கு நமக்கு ஒரு மின் ஹீப். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் என்ன சொல்லி பார்ப்போம். நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் வந்துட்டு மின் ஹீப்பா இருந்தா அந்த ஹீப்ல இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்றது. சோ அதுதான் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். அதே மேக்ஸ் ஹீப்ல வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து ரிமூவ் பண்றதா வந்து எக்ஸ்ட்ராக்ஷன், சரியா? இப்போ இந்த மின் ஹீப்ல வந்து எனக்கு எது மினிமம் வேல்யூ அப்சல்யூட்டா தெரியும், எனக்கு ரூட்ல இருக்கக்கூடியதா வந்து மினிமம் வேல்யூவா இருக்கும். சோ இப்போ வந்து நான் இந்த ரூட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, எனக்கு ரிமூவ் பண்ணி இந்த வேல்யூ எனக்கு தேவை, சரியா? நான் ரிமூவ் பண்ணி நான் ஒண்ணுங்கிற வேல்யூவை நான் எடுக்கணும். இதுதான் என்னோட எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன். ஓகே, இப்போ நான் இதை எடுத்துட்டேன்னா எனக்கு இது ஒரு கம்ப்ளீட் மின் ஹீப்பா இருக்குமா? எனக்கு ரூட் நோடே இல்லாத ஒரு ட்ரீ, ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரீயான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இல்ல, எனக்கு கண்டிப்பா வந்து ட்ரீனாவே வந்து ரூட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகணும். பட் எனக்கு இந்த இடத்துல ரூட்டவே நம்ம டெலீட் பண்ணதுனால எனக்கு அந்த ட்ரீயோட ஸ்ட்ரக்சரே வந்து கொலாப்ஸ் ஆகுது. சோ இதை வந்து நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். சோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், இந்த நோட்ஸோட ஆர்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், சரியா? அது எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லி புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்துட்டு ரூட்டை வந்து ரிமூவ் பண்றது, அவ்வளவுதான். ரூட்ல தான் வந்து எனக்கு மினிமம் வேல்யூ இருக்கும். எக்ஸ்ட்ராக்ஷன் தான் மின் ஹீப்ல வந்து மினிமம் வேல்யூ எடுக்கிறது, மேக்ஸ் ஹீப்ல வந்து மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கிறது. இப்போ எனக்கு மின் ஹீப்னால வந்து மினிமம் வேல்யூ எடுக்கணும். மினிமம் வேல்யூ கண்டிப்பா ரூட்ல இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு, நான் ரூட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். சோ ரூட்ல இருக்கக்கூடிய வேல்யூ தான் எனக்கு வந்து மினிமம் வேல்யூ. சோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ். சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ இது பண்றப்ப நமக்கு இதை வந்து ஈஸியா எடுத்துடலாம். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை மறுபடியும் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதாவது ஆர்டர் வந்து மறுபடியும் கரெக்டான ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும். அப்பதான் வந்து எனக்கு அது மின் ஹீப்போட ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணும். இப்ப பாருங்க, எனக்கு இது வந்து இப்ப எனக்கு ஒரு ட்ரீயே கிடையாது. இப்ப ட்ரீயே இல்லாத ஒரு பைனரி ட்ரீயே இல்லாத ஹீப்பை வந்து நீங்க எப்படி வந்து ஒரு மின் ஹீப்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவீங்க? கண்டிப்பா பண்ண முடியாது. சோ அதனாலதான் சொல்றேன், எனக்கு ரூட்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், அவ்வளவுதான். சோ அதை வந்து எப்படி பண்ண போறோம்னு நம்ம பார்க்க போறோம், சரியா? சோ அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்துட்டு ஓரலா சொல்லிடுறேன் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு, அப்பதான் வந்து உங்களுக்கு கோடு புரியும். நான் டைரக்டா கோடு போட்டா வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய மீதி, அதாவது ரிமைனிங் நோட்ஸ்லாம் இருக்குல்ல, இதோட ஆர்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணணும், சரியா? நம்ம இது ஒவ்வொன்றா எடுத்து சேஞ்ச் பண்ணா வந்து எனக்கு டைம் ரொம்ப ஆகும். அதாவது என்ன பண்ணணும், நம்ம இங்க கீழே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நோடத்துக்கு நம்ம மேல போடணும். இப்படி போட்டா என்ன ஆகும், மறுபடியும் எனக்கு இந்த இடம் ஃபில் எம்டியா இருக்கும். சோ அதை ஃபில் பண்றதுக்கு மறுபடியும் கீழே இருந்து ஒவ்வொன்றா கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்துட்டு எனக்கு ஹீப்போட ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணணும். அதாவது எனக்கு மின் டு மேக்ஸ் போகணும். சோ அது வந்து மறுபடியும் இன்னொரு ப்ராசஸா இருக்கும். இந்த மாதிரி வந்து அடிஷனலா வந்து 2-3 ப்ராசஸ் பண்ணாம நான் சிம்பிளான ஒரே ஒரு வே சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஓகே, நான் எடுத்துறேன். ஓகே, எனக்கு இப்படிதான் இருக்கு. இப்ப அதாவது ரூட்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரீ வந்து இந்த ஃபார்மெட்ல இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ட்ரீலயே கடைசியா இன்செர்ட் பண்ணக்கூடிய, அதாவது இன்செர்ட் பண்ண நோடு எதுவோ அதை வந்து நான் ரிமூவ் பண்றேன். இப்போ இந்த ட்ரீலயே வந்து கடைசியா இன்செர்ட் பண்ண நோடு எதுவா இருக்கும், இந்த ட்ரீயோட கடைசி லெவல்ல கடைசியா இருக்க நோடு தானே வந்து எனக்கு லாஸ்டா இன்செர்ட் பண்ண நோடா இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம இன்செர்ட் பண்றப்பே வந்துட்டு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிருப்போம். என்ன பண்ணிருப்போம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 1ன்னு சொல்லி இன்செர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் எனக்கு லெஃப்ட் ஆர் ரைட் எனக்கு எது எம்டியா இருக்கோ நான் அதை வந்து ஃபில் பண்ணிடுவேன். இப்போ எனக்கு 2ன்னு சொல்லி இங்க ஃபில் பண்ணிடுவேன். இப்போ நான் மூணாவது வந்து நான் இங்க ஃபில் பண்றதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ணேன், கவுண்ட் செக் பண்ண ஞாபகம் இருக்கா? எனக்கு 2 பக்கம் இருக்கக்கூடிய நோட்ஸோட கவுண்ட் வந்து ஈவனா இருக்கணும். சோ அதனால வந்துட்டு 2 பக்கோட கவுண்ட் நான் கம்பேர் பண்ணிருப்பேன். எது வந்து கம்மியா இருக்கும் அதுல வந்து நான் போய் இன்செர்ட் பண்ணிருப்பேன். இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் 2 இன்செர்ட் பண்ணிட்டேன், 3 வந்துட்டு நான் இங்க இன்செர்ட் பண்ணிருக்க மாட்டேன். 2 பக்கம் உள்ள கவுண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருப்பேன். இந்த பக்கம் வந்து எனக்கு ஒரே ஒரு கவுண்ட் இருக்கு, இந்த பக்கம் 0 தான் இருக்கு. சோ இந்த பக்கம் தான் கம்மி. அப்ப நான் வந்து இந்த பக்கம் இந்த 3 வந்து இன்செர்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்துட்டு 4 வந்து இன்செர்ட் பண்றப்ப நான் 2 பக்கம் கம்பேர் பண்றேன். எனக்கு 2 பக்கம் ஈக்குவலா இருந்தாலும் நான் லெஃப்ட்ல தான் இன்செர்ட் பண்ணிருப்பேன். எனக்கு எப்ப வந்து அந்த கவுண்ட்ல மிஸ் மேட்ச் வருதோ அப்பதான் நான் கம்மியா இருக்க சைடு வந்து நான் சூஸ் பண்ணிருப்பேன். இல்லைன்னா வந்து எப்பயுமே வந்து லெஃப்ட் சைடு சூஸ் பண்ணிருப்பேன். அதாவது எனக்கு லெஃப்ட் கம்மியா இருந்தாலோ ஆர் ஈக்குவலா இருந்தாலும் நான் லெஃப்ட் தான் சூஸ் பண்ணிருப்பேன், சரியா? சோ இப்படி பண்றப்ப இந்த இடத்துல பாருங்க, எனக்கு எந்த நோடு கடைசி இன்செர்ட் ஆயிருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க.
ஃபர்ஸ்ட் வந்து 2 இன்செர்ட் ஆயிருக்கும், அப்புறம் 3, நெக்ஸ்ட் வந்துட்டு 4 இன்செர்ட் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் வந்து 6 இன்செர்ட் ஆயிருக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போ 5 இன்செர்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 இன்செர்ட் பண்ணிட்டேன், நான் 5 வந்து இன்செர்ட் பண்ண போறேன். இப்போ இது இல்ல, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 வந்து இன்செர்ட் பண்ண போறேன். அப்ப வந்து ரெண்டு பக்கம் கவுண்ட் கண்டுபிடிச்சிருப்பேனா, அப்ப எனக்கு 3ல தான் கம்மியா இருக்கு. சோ நான் இங்க தான் இன்செர்ட் பண்ணிருப்பேன். நான் வந்து உங்களுக்கு டிரா பண்றப்ப வந்து நான் சும்மா ரஃபா போட்டு காமிச்சா, பட் ஆக்சுவல் இன்செர்ஷன் இப்படி தான் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து 6 வந்துட்டு எனக்கு இந்த சைடு நடக்கும். சோ இந்த மாதிரி இருக்குமா. சோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு எது கடைசி இன்செர்ட் பண்ண நோடு 6 தானே. சோ நான் அந்த பக்கம் வந்து நான் 6 அந்த பக்கம் போடும்போது நான் சும்மா நான் ரேண்டமா சொல்றப்ப 6 தான் வந்து கடைசி நோடு சொன்னேன்ல. இப்போ இதே மாதிரி பாத்தீங்களா 6 தான் வந்து கடைசி நோடா இருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எந்த ஆர்டர்ல வந்து இன்செர்ட் பண்றோம் அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், எனக்கு எது லாஸ்ட் நோடா இருக்குன்னு சொல்லி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஜஸ்ட் வந்துட்டு நம்ம லெவல் பேஸ் பண்ணி இப்போ நம்ம சர்ச் பண்ண போறோம். சரியா, சர்ச் பண்ணிட்டு எந்த நோடு வந்து கடைசியா எம்டியா இருக்கோ, அதுக்கு லெஃப்ட் ரைட் எதுவுமே இல்லாம இருக்கோ, அதை தான் வந்து நம்ம கடைசி நோடு சொல்லி கன்சிடர் பண்ணிக்க போறோம். ஓகே, இப்போ எனக்கு 6 தான் வந்து கடைசி நோடு தெரிஞ்சிருச்சு. சோ என்ன பண்ண போறேன், இந்த 6 ரிமூவ் பண்ணிக்க போறேன். இங்க இருக்க 6 தூக்கிட்டு 6 தூக்கி நான் இங்க போட்டுக்க போறேன். இப்போ சோ இப்போ எனக்கு ரூட் வந்து ஃபில் ஆயிருச்சு. அதாவது இது ஒரு இப்போ பைனரி ட்ரீயா மாறிடுச்சு. பட் வந்து எனக்கு ஹீப்போட ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணிருக்கா இல்ல. சோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இதை மறுபடியும் நம்ம ஹீப்பா மாத்தணும். நம்ம வந்துட்டு இன்சர்ஷன்ல சொல்லி கொடுத்திருப்பேன் ஹீப்பிஃபை அப்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம், அப்போ கீழ இருந்து மேல போயிருப்போம். ஹீப்பிஃபை அப், அதாவது ஹீப்பா மாத்த போறோம், பட் கீழ இருந்து மேல போறோம். சோ அப்புக்கு போறோம்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்ம மேல இருந்து தான் கீழே வரணும். ஏன்னா நமக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கும், மேல இருக்க வேல்யூ தான் தப்பா இருக்கு. இப்போ சோ இந்த மேல இருக்க வேல்யூ நம்ம கீழே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர்றப்ப வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணி கொண்டு வரக்கூடாது, ஸ்வாப் பண்ணி கொண்டு வரணும். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, ஹீப்பிஃபை அப்ல வந்துட்டு நம்ம கீழ இருந்து மேல போக போக ஒவ்வொன்னா ஸ்வாப் பண்ணி மேல போயிருப்போம். சோ அதே மாதிரி தான் இங்க மேல இருந்து கீழே வரப்ப ஸ்வாப் பண்ணி கீழே வர போறோம். அவ்வளவுதான். அது வந்து ஹீப்பிஃபை அப், இது வந்து ஹீப்பிஃபை டவுன். அவ்வளவுதான். நான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறேன். ஜஸ்ட் வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க நம்ம என்ன பண்ண போறோம். அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போது கோடு ஈஸியா புரிஞ்சிடும் உங்களுக்கு. சோ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆபரேஷன் என்ன பண்றோம், ஜஸ்ட் ரூட்டோட வேல்யூ எடுத்துக்கிறோம். இது வந்து நம்மளோட முதல் வேலை. ரெண்டாவது என்ன, இந்த கடைசி நோட ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி அதோட வேல்யூ வந்து நம்ம இங்க செட் பண்ணணும். அது ரெண்டாவது ப்ராசஸ். மூணாவது என்ன, நம்ம செட் பண்ணதுக்கு அப்புறம் இதை மறுபடியும் ஹீப்பா மாத்தணும். அவ்வளவுதான். 3 வேலை பண்ணணும் நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்க்கு. இந்த 3 ஆபரேஷன் தனித்தனியா பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே, நம்ம ஒவ்வொன்றா பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அதுக்கு ஒரு மெத்தட் எழுதிக்கலாம். இப்போ கிரியேட் பண்ணிக்கலாம். டெஃப் எக்ஸ்ட்ராக்ட் மின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து மின் ஹீப். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் அதாவது மினிமம் வேல்யூ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு இதுக்கு ஏதாவது பேராமீட்டர் வேணுமா, எதுவுமே தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு மினிமம் வேல்யூ எடுக்க போறோம் நம்ம. ஸோ எனக்கு இன்புட்டா நான் எதையுமே கொடுக்க தேவையில்லை இதுக்கு. ஸோ டேரக்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் மின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கும், எனக்கு ட்ரீ வந்து எம்டியா இருந்துச்சுன்னா எனக்கு மின்னே எடுக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்றேன், இஃப் நாட் செல்ஃப் டாட் ரூட், எனக்கு ரூட்டே எம்டியா இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரீல எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், அதாவது ஹீப்ல எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ற போறேன், பிரிண்ட் ஹீப் இஸ் எம்டின்னு சொல்லி போட்டுக்கிறேன். போட்டுட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு போறேன். அவ்வளவுதான். அப்ப எனக்கு என்ன ஆகும், எனக்கு ட்ரீ எம்டி இருந்துச்சுன்னா டேரக்டா ஹீப் இஸ் எம்டின்னு போட்டு எனக்கு ரிட்டர்ன் ஆயிரும். அவ்வளவுதான். இப்போ ஒரு வேலை எனக்கு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிருச்சு. அப்ப அதாவது எனக்கு ட்ரீல வந்து ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு, அதாவது ஹீப்ல ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், நம்ம இந்த ரூட்ல இருக்கக்கூடிய வேல்யூ தான் வந்து நான் மினிமம் வேல்யூன்னு சொல்லிட்டேன். ஸோ என்ன பண்றேன், நான் மின் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் ரூட் டாட் வேல்யூ. இங்க நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம், ஓகே டேட்டா வேல்யூ இல்ல. சோ இந்த மினிமம்ங்கிற ஒரு வேரியபிள்ல நான் என்னோட வேல்யூ தூக்கி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சரியா, அதாவது ரூட்ல இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இதுதான் மினிமமா இருக்க போது. என்ன பண்றேன், நான் டேரக்டா வந்து இதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் மின். சோ என்னோட எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சுதா, நான் இங்க சொல்லி கொடுத்தேன்ல. இப்போ எனக்கு இந்த ஒன்னை எடுத்தோம், ஒன்னை ரிமூவ், அதாவது ஒன்னை ரிமூவ் பண்ணல, ரிமூவ் பண்ணக்கூடிய வேலையை நம்ம நடுவில் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம ஒன்னை எடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை கடைசி இன்செர்ட் பண்ணணும், அந்த நோட ரிமூவ் பண்ணி அதை தூக்கி நம்ம இங்க செட் பண்ணணும். சரியா, அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீப்பா மாத்தணும். இதானே. சோ அதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து இதுக்கு நடுவில் பண்ணணும். இதை ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். சரியா, சோ இப்போ என்ன பண்ண போறேன், நான் மினிமம் வேல்யூ எடுத்துட்டு நான் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் ரூட் நோட ரிமூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ரிமூவ் பண்ண வேணாம். ஏன்னா வந்துட்டு நம்ம இப்போ லாஸ்ட் நோட ரிமூவ் பண்ணி அதை தூக்கி ரூட்ல செட் பண்ண போறோமா. சோ ரூட்ல செட் பண்ணா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிரும்ல. சோ அதனால வந்துட்டு நம்ம ரூட் நோட நம்ம டைரக்டா ரிமூவ் பண்ண வேணாம். ஜஸ்ட் வந்துட்டு லாஸ்ட் நோட வேல்யூ மட்டும் ரிமூவ் பண்ணலாம். சரியா, சோ வந்து லாஸ்ட் நோட் வேல்யூன்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்து அதுல வந்துட்டு இன்னொரு மெத்தட் எழுத போறேன். இந்த இடத்துல இது புரியுதான்னு பாருங்க. டெஃப் ரிமூவ் லாஸ்ட் நோட். ஓகே, இந்த மெத்தட் வந்து இங்க கால் பண்ணிக்க போறேன். செல்ஃப் டாட் ரிமூவ் லாஸ்ட் நோட். அவ்வளவுதான். இப்ப இந்த நோட்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட் நோட ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி அதோட வேல்யூ கொண்டு வந்து நம்ம இங்க ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் வேலை. அந்த வேல்யூ தூக்கி நம்ம ரூட்ல செட் பண்ணா முடிஞ்சுதா, நம்மளோட ரெண்டாவது ஆபரேஷன் முடிஞ்சிடும். சோ அதனால வந்துட்டு இந்த மெத்தட் நான் தனியா எழுதிக்கிறேன். சரியா, இங்க எழுதினா வந்து கச்சகச்சன்னு இருக்கும். எனக்கு வந்து எப்பயுமே வந்து கோட வந்து கிளீனா மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம வேற ஆபரேஷன் வந்து வேற மெத்தட்ல எழுதுறது எப்பயுமே வந்து ஒரு குட் பிராக்டிஸ். சோ அதை எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்க. சரியா, ஓகே. இப்ப நான் தான் இங்க தனியா ஒரு மெத்தட் எழுதி அதை வந்து இங்க கால் பண்ணிக்கிட்டேன். சோ இதுல வந்துட்டு நான் இப்ப என்ன பண்ணணும், லாஸ்ட் நோட ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி அதை வந்து நான் இங்க ரிட்டர்ன் பண்ணோட வேல்யூ எடுத்து, இதுதான் வந்து இங்க நம்மளோட ஆபரேஷன். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பிஎஃப்எஸ் பண்ணணும். அதாவது பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்னு சொல்லுவோமா. பிஎஃப்எஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு தனியா அதுக்கு வீடியோ எடுத்திருப்பேன்
பண்ண நினைக்கிறேன். டிஎஃப்எஸ் என்ன பிஎஃப்எஸ் சொல்லிட்டு ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நோடா விசிட் பண்ண போறோம். விசிட் பண்ணிட்டு அப்படி விசிட் பண்றப்ப நம்ம வந்து லெவல் பேஸ்ல வந்து நம்ம விசிட் பண்ணுவோம். அவ்வளவுதான். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இப்படி இருக்கா 4 5 6 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 1 நம்பர் நோட விசிட் பண்றோம். விசிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2, அடுத்தது 3. இப்போ என்ன ஆகுது, எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த லெவல் முடிஞ்சது, அடுத்து இந்த லெவல்ல முடிக்கிறோம், அப்புறம் இந்த லெவல் முடிக்கிறோம். ஏன் இப்போ லெவல் பேஸ்ல வரோம்னா, நம்ம எனக்கு கடைசி லெவல்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நோடு தான் கண்டிப்பா கடைசியா இன்செர்ட் ஆன நோடா இருக்கும். அது உங்களுக்கு புரியுது இல்ல எப்படின்னு? சோ அதனாலதான் வந்துட்டு நம்ம லெவல் பேஸ்ல வரோம். சரியா? சோ நம்ம ஒவ்வொரு லெவலா கிளியர் பண்ணிட்டு நம்ம கடைசி லெவல ரீச் பண்ண உடனே நம்மளோட கடைசியா இன்செர்ட் பண்ண நோடுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம்? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கியூ வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சரியா? கியூ ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல வந்துட்டு எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து எந்த நோட வந்து, அதாவது நான் நோட்ஸை விசிட் பண்ணக்கூடிய ஆர்டரை இந்த கியூல ஃபாலோ பண்ண போறோம். அவ்வளவுதான். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நோட விசிட் பண்ணுவோம்னா, சோ இதை வந்து நான் கியூல இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இதை விசிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் கியூல இருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை விசிட் பண்றப்பயே இதுக்கு அடுத்த லெவல்ல உள்ள நோடெல்லாம் எடுத்து நான் இந்த கியூல அப்பன் பண்ணிக்கிறேன். அதாவது இப்ப கியூ வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் இதை விசிட் பண்றேன்னா, சோ 1 வந்து இங்க போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 2 3 இருக்குல்ல, அதை என்ன பண்றேன் நானு, இந்த 1 விசிட் பண்றப்பயே நான் 2 3 இங்க ஆட் பண்ணிக்கிறேன். சோ இந்த 1 விசிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 2 விசிட் பண்றப்ப இதுக்கு அடுத்த லெவல்ல உள்ள எடுத்து இங்க ஆட் பண்ணிக்கிறேன். 4 5. இப்ப 2 முடிச்சதுக்கு அப்புறம் நான் 3க்கு வரேன். இப்ப பாருங்க 2க்கு முடிச்சதுக்கு அப்புறம் 3க்கு தான் வரேன் நான். சரியா? 3ல வந்து அதோட அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க 3யோட வேலை முடிஞ்சது. இப்ப பாருங்களேன், நான் ஃபர்ஸ்ட் 1 விசிட் பண்ணனா, அடுத்து 2 3 முடிஞ்சுதா? இப்ப 2 3 வந்து நான் விசிட் பண்றப்பயே அதுக்கு அடுத்த லெவல்ல உள்ளது எல்லாத்தையும் நான் இங்க ஆட் பண்ணிட்டேனா, சோ அப்ப என்ன எனக்கு இந்த லெவல முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து டைரக்டா இந்த லெவலுக்கு தான் வரும். இந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றா செக் பண்ணி இதுக்கு அடுத்து உள்ளனா அடுத்து ஆட் பண்ணிட்டே போகும். சரியா? சோ இதுதான் வந்து பிஎஃப்எஸ். பிஎஃப்எஸ்னா ஈஸி தான். ஜஸ்ட் வந்துட்டு நம்ம லெவல் பை லெவலா சர்ச் பண்ணணும். அவ்வளவுதான். சோ அதுக்கு என்ன பண்றோம், நம்ம ஒவ்வொரு லெவலையும் சர்ச் பண்றப்ப எனக்கு அடுத்த லெவல்ல உள்ள எடுத்து நம்ம கியூல அப்பன் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். சரியா? சிம்பிள் கான்செப்ட் தான். சோ அதான் வந்து நான் இங்க பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் நான் கியூ எடுத்துக்கிறேன். நான் கியூல வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்தனே எப்பவுமே ரூட் தான் விசிட் பண்ண போறேன். சோ செல்ஃப் டாட் ரூட்னு சொல்லி போட்டுக்கிறேன் நான். அதே மாதிரி என்னோட லாஸ்ட் நோடோட வேல்யூ செட் பண்றதுக்காக நான் இந்த இடத்துல வந்துட்டு லாஸ்ட் நோடு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதை நன்னு சொல்லி செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் நோடு இப்போ எதுக்கு எனக்கு எதுவும் தெரியாது. சோ அதனால வந்து நான் இனிஷியலா வந்து நன்னு சொல்லி செட் பண்ணிக்கிறேன். சரியா? இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஒவ்வொரு லெவலா செக் பண்ணிட்டே போகணும். சோ அன்டில் நம்ம எது வரைக்கும் செக் பண்ணணும், எனக்கு எல்லா நோடையும் விசிட் பண்ற வரைக்கும் நான் செக் பண்ணிட்டே போகணும். எனக்கு எல்லா நோடும் வந்துட்டு எனக்கு இந்த கியூல அப்பண்ட் ஆயிட்டே தான் இருக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு நோட விசிட் பண்ண அடுத்த லெவல்ல உள்ளது எல்லாத்தையும் நான் கியூல ஆட் பண்ண போறேன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப எனக்கு என்ன ஆகும், எனக்கு எல்லா நோடுமே இந்த கியூல ஆட் ஆக போகுது. அப்ப எனக்கு கியூல ஆட் ஆகிற எல்லா நோடையும் நான் விசிட் பண்ணவே முடிஞ்சது இல்ல. சோ அப்ப என்ன பண்றேன் நானு, வைல் கியூ வந்து லென் ஆஃப் கியூ கொடுத்துக்கிறேன். லென் ஆஃப் கியூ நாட் ஈக்குவல் டு 0. இது புரியுதான்னு பாருங்க. இந்த கியூவோட லென்த் எப்ப எனக்கு 0ன்னு ஆகுதோ, எனக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு நோட விசிட் பண்ண ரிமூவ் பண்ணிடுவேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த சொல்லி சொன்னேன்ல, 1 விசிட் பண்ணா 1 ரிமூவ் பண்ணிடுவேன். அப்ப எனக்கு எல்லா நோட விசிட் பண்ணிட்டுனா எல்லா நோட நான் இதுல இருந்து ரிமூவ் பண்ணிடுவேன்ல. அப்ப எனக்கு லென்னோட அதாவது கியூவோட லென்த் வந்து 0ன்னு மாறிடும். எனக்கு 0ன்னு மாறாத வரைக்கும் நான் இதை ஒவ்வொன்றா வந்து செக் பண்ண போறேன். சரி, அடுத்த லெவலா போறேன். சோ அதுக்கு இந்த கண்டிஷன் எதுக்கு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கியூல இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் நோட வந்து நான் ரிமூவ் பண்ணி அதை தான் வந்து நான் என்னோட செக் பண்ணக்கூடிய நோடா செட் பண்ணிக்க போறேன். சோ current equal to q dot pop. பாப்னா என்ன பண்ண உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாப் ஆஃப் 0ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். வெறும் பாப்னு கொடுத்தா எனக்கு கடைசி நோட ரிமூவ் பண்ணும். நான் 0ன்னு கொடுத்தா எனக்கு ஸ்டார்டிங்ல இருக்கிற நோட வந்து ரிமூவ் பண்ணும். சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ரூட்டை தான் விசிட் பண்ணுவேன். ஸோ ரூட்டை தான் வந்து நான் கியூல ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் ரூட்டை ரிமூவ் பண்ணி கரண்ட்ல செட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் ரூட்டுக்கு அப்புறம் உள்ள லெவல், அதாவது அடுத்த லெவல்ல உள்ள நோட தான் கியூல அப்பன் பண்ணணுமா? அதாவது இங்க சொல்லி கொடுத்தேன்ல, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி இருந்துச்சா, நான் ஃபர்ஸ்ட் வந்து ரூட்டை வந்து அதில் இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ ரூட்டை ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது ரூட்டை வந்து இங்க இன்செர்ட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு அடுத்த லெவல்ல உள்ளது இது ரெண்டையும் வந்து நான் இதுல ஆட் பண்ண போறேன். சரியா? இதை ரிமூவ் பண்ணிட்டு இதை ஆட் பண்ணணும். சோ அடுத்த லெவல்ல உள்ளதை ஆட் பண்றதுக்கு முன்னாடி அடுத்த லெவல்ல ஏதாவது இருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும்ல, இருந்தா தானே ஆட் பண்ண முடியும். சோ அதுக்காக என்ன பண்றேன் நானு, இஃப் current dot left. எனக்கு current dot left இது ஆக்சுவலா என்ன மீனிங்னா இஸ் நாட் நன். இதுதான் வந்து ஆக்சுவல் மீனிங். சோ இதை ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம இப்படி போட முடியும். சோ எனக்கு லெஃப்ட் இருந்துச்சுன்னா அதை தூக்கி நான் கியூல அப்பன் பண்ண போறேன். சோ இங்க வந்துட்டு கியூ டாட் அப் அண்ட் ஆஃப் current dot left. அவ்வளவுதான். இது புரியுதான்னு பாருங்க. இது அப்படியே தூக்கி நான் ரைட்டுக்கும் போட்டுக்க போறேன். ரைட் டு லெஃப்ட் இருந்துச்சுன்னா நான் டேரக்டா ஆட் பண்றேன். அவ்வளவுதான். இப்போ ஒரு வேளை எனக்கு இந்த கரண்ட் ரூட் இருக்குல்ல, இந்த ரூட்டுக்கு அப்புறம் வந்து லெஃப்ட்டும் இல்ல ரைட்டும் இல்ல, அப்ப அதுதானே லாஸ்ட் நோடு. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா எந்த நோடுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இல்லையோ அதுதானே வந்து கடைசி நோடா இருக்கும். இங்க பாருங்களேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்படி இருந்துச்சு, 1 இங்க 2 3 4 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓகே 5 இப்படி கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் 1 எடுத்து செக் பண்றேன், 2 3 இருக்கு. அப்ப எனக்கு இந்த 1 வந்து லாஸ்ட் நோடு கிடையாது. இப்ப நான் 2 3 இன்செர்ட் பண்ணிட்டு நான் அடுத்த ஸ்டெப் போறேன். எடுத்து 2 எடுத்து செக் பண்றேன். இப்ப 2க்கு வந்து 4 5 இருக்கு. சோ 4 5 எடுத்து அதான் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணிட்டு போறோம். சோ 1 எடுத்து 2 3 ஆட் பண்ணிட்டேன். சோ 2க்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கு. சோ 4 5 ஆட் பண்ணிட்டேன். சோ 2ஓட வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட் 3க்கு லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கா? இல்ல.
ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கடைசியாக தேடின வரைக்கும் எனக்கு எது கடைசி நோடு, இதுதான கடைசி நோடு. ஸோ அப்போ நான் இதை வந்து லாஸ்ட் நோடுன்னு சொல்லி செட் பண்ணிக்க போறேன். சரியா, சும்மா செட் பண்ணிக்கிறேன். பட் வந்து இன்னும் எனக்கு இந்த கியூ வந்து எம்டி ஆகல. எம்டி ஆகிற வரைக்கும் நான் செக் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்றேன், நெக்ஸ்ட் நான் 4க்கு போறேன். 4க்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கா, இல்ல. அப்போ என்ன பண்றேன், இந்த 4 தூக்கி லாஸ்ட் நோட அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு 4 தான் இப்போதைக்கு நான் தேடின வரைக்கும், அதாவது நான் கடைசியா தேடின நோட் செக் பண்ண நோடு வந்து 4. நான் செக் பண்ண நோடு வரைக்கும் இருக்கக்கூடிய நோட்ல எந்த நோடுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இல்லைன்னு பாத்தீங்கன்னா 4க்கு தான் கடைசியா இல்ல. சோ அதை தான் வந்து கடைசி நோடு சொல்லி நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 5 செக் பண்ணனும்னா, சோ 5க்கு தான் இல்ல. சோ நான் 5 அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த மொத்த கியூ வந்து இப்போ எம்டியா இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் நோட்ல 5 சொல்லி செட் ஆயிருக்குமா. அப்ப ஆக்சுவலி என்ன லாஸ்ட் நோட் கிடைச்சிருச்சா. சோ அதை தான் வந்து நம்ம இங்க பண்ண போறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கியூ எம்டி ஆகணும், அது வரைக்கும் நான் என்னோட ஒவ்வொரு நோடா செக் பண்ணணும். அப்படி செக் பண்றப்ப எனக்கு எந்த நோடுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டே இல்லையோ அதுதான் வந்து கடைசி நோடு. அவ்வளவுதான். சரியா, ஓகே. இப்ப பாருங்க, இங்க இஃப் நாட் கரண்ட் டாட் லெஃப்ட், எனக்கு லெஃப்ட் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அண்ட் நாட் கரண்ட் டாட் ரைட். அவ்வளவுதான். எனக்கு எதுவுமே இல்லைன்னா அதான் லாஸ்ட் நோடு. ஸோ லாஸ்ட் நோடு ஈக்குவல் டு கரண்ட். இது புரியுதான்னு பாருங்க, சிம்பிள் தான். நான் உங்களுக்கு டீபக் பண்ணி காட்டுறேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சரியா, ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு லாஸ்ட் நோடு வந்து எனக்கு இதில் செட் ஆயிருக்கு. எனக்கு இந்த கியூ வந்து எல்லாமே முடிஞ்சு, அதாவது வைல் லூப்பே வந்து எனக்கு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கும். அதே மாதிரி எனக்கு லாஸ்ட் நோடு வந்து ஒவ்வொன்றா அப்டேட் ஆகிட்டே போகும். எனக்கு கடைசி எந்த நோடு இன்செர்ட் ஆச்சோ அது வந்து எனக்கு அப்டேட் ஆகுது. எப்படி அப்டேட் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு லாஸ்ட் நோடு கிடைச்சிடும். ஓகே, நான் லாஸ்ட் நோடு வந்து எனக்கு இங்கே கிடைச்சிருது. இஃப் லாஸ்ட் நோடு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது எனக்கு இந்த நன்னுங்கிற வேல்யூ அப்டேட் ஆயிருக்கணும். அதுதானே எனக்கு இந்த நன்னு, அதாவது நன்னு இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். எனக்கு நன்னு இல்லாம இருந்துச்சுன்னா எப்படி இருக்கணும், இது வந்து எப்பயாவது ஒரு வாட்டி எனக்கு கடைசி நோடு கிடைச்சிருக்கும், அது வந்து இங்க அப்டேட் ஆயிருக்கும். ஸோ எனக்கு லாஸ்ட் நோடு கிடைச்சிருச்சு. இஃப் லாஸ்ட் நோடு கிடைச்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணணும், அந்த லாஸ்ட் நோட ரிமூவ் பண்ணணும். அதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் நோட ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, டேரக்டா போயிட்டு நம்ம லாஸ்ட் நோட் ஈக்குவல் டு நன்னு சொல்லி செட் பண்ணீங்கன்னா செட் ஆகாது. அதாவது இப்படி சொல்றேன் பாருங்க, புரியுதான்னு பாருங்க. இப்போ எனக்கு இந்த 5 தான் லாஸ்ட் நோடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க 5வது நோடுக்கே போயிட்டு 5 ஈக்குவல் டு நன்னு சொல்லி செட் பண்ணீங்கன்னா எனக்கு செட் ஆகாது. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, உங்களை நீங்களே வந்து தூக்க முடியுமா, தூக்க முடியாது இல்ல. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கரண்டா எந்த நோட்ல இருக்கீங்களோ அதே நோட்ல போயிட்டு நீங்க ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா பண்ண முடியாது. சரியா, ஆபரேஷன் பண்றது மீன்ஸ் ரிமூவ் பண்ற ஆபரேஷன். நம்ம வந்து அதை வந்து அந்த ட்ரீல இருந்து ரிமூவ் பண்ண முடியாது. சரியா, அப்ப ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இதோட பேரண்ட்டுக்கு போய் தான் ரிமூவ் பண்ண முடியும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 இங்க 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த 2 வந்து ரிமூவ் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த 2ஆம் நம்பர் நோடுக்கே போயிட்டு நான் இதை வந்து நன்னு சொல்லி செட் பண்ணா செட் ஆகாது. அதுக்கு பதில் என்ன பண்ணணும், இந்த 1ல இருந்து 1ஓட லெஃப்ட் ஈக்குவல் டு நன்னு சொல்லி செட் பண்ணா எனக்கு செட் ஆயிரும். சரியா, சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்ப நமக்கு 2ஆம் நம்பர் நோடு கிடைச்சிருச்சு. இதுதான் லாஸ்ட் நோடுன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. பட் எனக்கு 1ல இருந்து தான் 2 வந்து நான் ரிமூவ் பண்ண முடியும்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் என்ன பண்றேன், இதோட பேரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். சோ பேரண்ட்டை கண்டுபிடிக்கிறதா நம்ம ஆல்ரெடி ஒரு மெத்தட் எழுதி வச்சிருக்கோமே, ஃபைண்ட் பேரண்ட் சொல்லி, கெட் பேரண்ட் சொல்லிட்டு. சோ நான் இதை கால் பண்ணா போதும்ல, ஈஸியா முடிஞ்சிரும்ல. என்ன பண்றேன், ஜஸ்ட் வந்துட்டு பேரண்ட் நோடு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பேரண்ட் நோடு ஈக்குவல் டு செல்ஃப் டாட் கெட் பேரண்ட். அதுக்குள்ள என்னென்ன பாஸ் பண்ணணும், நம்ம கண்டுபிடிச்சு லாஸ்ட் நோடு கமா செல்ஃப் டாட் ரூட். ஏன்னா வந்துட்டு நம்ம பேரண்ட் வந்து எங்க இருந்து கண்டுபிடிக்க முடியும், ரூட்ல இருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். நான் அந்த பேரண்ட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி நான் போன வீடியோல சொல்லி கொடுத்துருப்பேன். நான் திரும்ப சொல்லி கொடுத்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ நான் அதை ஜஸ்ட் வந்துட்டு அந்த லாஸ்ட் நோட பேரண்ட் கண்டுபிடிக்க போறேன். அவ்வளவுதான். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஓகே. இப்போ எனக்கு பேரண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ பேரண்டோட லெஃப்ட்ல வந்துட்டு இந்த லாஸ்ட் நோட் இருக்கலாம், ரைட்ல கூட இருக்கலாம். ஸோ நான் எதுன்னு சொல்லி செக் பண்ணணும் இப்போ. ஸோ இஃப் பேரண்ட் நோட் டாட் லெஃப்ட் டபுள் ஈக்குவல் டு லாஸ்ட் நோடா இருக்கான்னு பாக்குறேன். இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நான் பேரண்ட் நோட் டாட் லெஃப்ட் ஈக்குவல் டு நன்னு. அவ்வளவுதான், ரிமூவ் பண்ணியாச்சு. இல்ல ஒருவேளை எல்ஸ் பேரண்ட் நோட் டாட் ரைட் ஈக்குவல் டு நன்னு. சாரி, அவ்வளவுதான். சிம்பிள் தான். இந்த லாஸ்ட் நோடோட பேரண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். எனக்கு பேரண்டோட லெஃப்ட்லயும் இருக்கலாம், ரைட்லயும் இருக்கலாம். ஸோ எனக்கு லெஃப்ட்ல இருந்துச்சுன்னா எனக்கு லெஃப்ட் ரன் பண்றேன், இல்லைன்னா எல்ஸ்னா ரைட் ரன் பண்றேன். சரி, அதாவது எம்டியா மாத்துறேன். அவ்வளவுதான். சரியா, சோ நன்னு மாத்திட்டு என்ன பண்ணணும், நம்ம இந்த லாஸ்ட் நோடோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும்ல. அப்பதான் வந்து எனக்கு இந்த இடத்துல லாஸ்ட் நோட வேல்யூ கிடைக்கும். அதை தூக்கி நான் ரூட்ல செட் பண்ண முடியும். என்ன பண்றேன், ஜஸ்ட் வந்துட்டு ரிட்டர்ன் லாஸ்ட் நோட் டாட் டேட்டா. அவ்வளவுதான். இதோட டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். சரியா, இப்போ ஒருவேளை வந்து எனக்கு லாஸ்ட் நோட கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும், நான் நன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல சும்மா ரிட்டர்ன் நன்னு. அவ்வளவுதான். சரியா, எனக்கு லாஸ்ட் நோடு கிடைச்சதுன்னா எனக்கு லாஸ்ட் நோட டேட்டா ரிட்டர்ன் ஆகும், இல்லைன்னா நன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆயிரும். அவ்வளவுதான். இது சிம்பிள் கான்செப்ட் தான். நான் உங்களுக்கு டீபக் பண்ணி காட்டுறேன். சரியா, சோ லாஸ்ட் நோட ரிமூவ் பண்ணியாச்சு. அதோட டேட்டா வந்து எனக்கு இங்க கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த வேல்யூ தூக்கி நான் ரூட்டோட வேல்யூல செட் பண்ணணும். சரியா, சோ செட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன செக் பண்ணணும், இங்க ரிட்டர்ன் ஆன, அதாவது இந்த வேரியபிள் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும்ல. சோ அதுக்கு வந்துட்டு இஃப் லாஸ்ட் நோட். அவ்வளவுதான். அதாவது நான் இங்க வந்து நான் லாஸ்ட் நோடோட டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், நன். அதாவது லாஸ்ட் நோடு கிடைக்கலன்னா நான் நன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு வந்து இங்க நன் கிடைக்கும் சான்சஸ் இருக்கு, வேல்யூ கிடைக்கும் சான்சஸ் இருக்கு. நன் கிடைச்சா நான் ஏன் போய் அதை போய் ரூட்ல அப்டேட் பண்ணணும். ஸோ என்ன பண்றேன், நான் இது வந்து எனக்கு வேல்யூ இருந்தா மட்டும் தான் நான் அப்டேட் பண்ண போறேன். செல்ஃப் டாட் ரூட் டாட் டேட்டா ஈக்குவல் டு லாஸ்ட் நோடு வேல்யூ. அவ்வளவுதான். இது புரியுதான்னு பாருங்க. ஜஸ்ட் வந்துட்டு அந்த கடைசி நோட்ல இருக்கக்கூடிய வேல்யூ தூக்கி நான் ரூட்ல செட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். ஓகேவா, ஒருவேளை எனக்கு லாஸ்ட் நோட் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்,
எனக்கு ரூட் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்றேன் நான் செல்ஃப் டாட் ரூட் ஈக்குவல் டு நன்னு சொல்லி மாத்திடுறேன், அவ்வளவுதான். எனக்கு ரூட் மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு அதுதான் வந்து லாஸ்ட் நோடா இருக்க போகுது. ஸோ அப்போ என்ன பண்றேன் நான் அதவே வந்து நான் நன்னு மாத்திடுறேன், அவ்வளவுதான். வேற எந்த வேலையும் நான் பண்ண தேவையில்லை அதுக்கு. ஸோ எனக்கு இந்த லாஸ்ட் நோடு கிடைச்சா மட்டும்தான் அதை ரூட்ல மாத்திட்டு நான் மறுபடியும் அதை ஹீப்பா மாத்தணும். ஸோ ஹீப்பா மாத்துறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் கோட் எழுதுவோம். நம்ம ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிக்க சொல்லி புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இப்போதைக்கு சும்மா நம்ம எழுதின வரைக்கும் கோடை மட்டும் நம்ம கால் பண்ணி பார்ப்போம். ஹீப் டாட் எக்ஸ்ட்ராக்ட் மின்னு. ஓகே, இங்க வந்துட்டு பிரிண்ட் போட்டுக்கலாம், ஏன்னா நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு இதுல எது மின்னு 4 தான் மின்னு, எனக்கு 4 வந்து கரெக்டா வரணும். ஓகே, 4ங்கிற அவுட்புட் வருதா? ஓகே, நான் டீபக் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு குயிக்கா. ஓகே, எனக்கு இப்போ எக்ஸ்ட்ராக்ட் மின்னுக்கு வந்துருச்சு. நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போறேன். எனக்கு ரூட் எம்டியா இருக்காது. ஸோ எனக்கு இப்போ இந்த ரூட்ல இருக்க டேட்டா தூக்கி மின்ல செட் பண்ணிக்கும். ஓகே, செட் பண்ணிடுச்சு. இப்போ எனக்கு மின்ல வந்து 4 சொல்லி செட் ஆயிடுச்சு, அங்க பாருங்க, அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் லாஸ்ட் நோட ரிமூவ் பண்ணி அதோட வேல்யூ எடுக்க போறேன். ஸோ அந்த மெத்தடுக்கு போகுது. இப்போ கியூல வந்துட்டு நான் ரூட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் நோட் நன்னு சொல்லி செட் பண்ணிக்கிறேன். இப்போ கியூல வந்து கவுண்ட் வந்து எனக்கு 0 கிடையாது, ஏன்னா ரூட் இருக்கு. அப்ப எனக்கு இதுக்குள்ள போகும் பாருங்க, இதுக்குள்ள போயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த கியூ வந்து ரிமூவ் பண்ணுது. இப்போ பாருங்க, எனக்கு கியூ வந்து எனக்கு எம்டியா மாறிடுச்சு. இப்போ எனக்கு ஏன்னா இப்போ இந்த ரூட் நான் வந்து ஆட் பண்ணிருந்தோம்ல, அதை வந்து ரிமூவ் பண்ணி இந்த கரண்ட்ல ஸ்டோர் பண்ணிடுச்சு. இப்போ ரூட்டுக்கு அப்புறம் லெஃப்ட் இருக்கா? இருக்கு. அப்ப எனக்கு அதையும் தூக்கி கியூல ஆட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கியூக்கு ரைட் இருக்கா? இருக்கு. அதையும் தூக்கி ஆட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ரூட்டுக்கு அப்புறம் லெஃப்ட் ரைட் எதுவுமே இல்லைன்னா எனக்கு ரூட் தானே கடைசி நோடு. அப்ப என்ன பண்ணுது? இந்த கண்டிஷன் செக் பண்ணுது. எனக்கு இந்த கண்டிஷன் இப்போ எனக்கு ஃபெயில் ஆகும். அப்ப எனக்கு இது செட் ஆகாது. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இந்த கியூல வந்துட்டு 2 3 ஆட் ஆயிருக்கு. ஏன்னா ரூட்டுக்கு அப்புறம் உள்ள லெஃப்ட் ரைட் எனக்கு இப்போ ஆட் ஆயிருக்கும்ல. இப்போ எனக்கு மறுபடியும் எனக்கு 0 ஆயிருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மறுபடியும் செக் பண்ணுது. இப்போ 2 மட்டும் ரிமூவ் பண்ணி கரண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கும். அதுக்கு லெஃப்ட் இருக்கான்னு பார்க்கும், இருக்கும், ஆட் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் வந்து ரைட் இருக்கான்னு பாக்குது, ரைட் இல்ல, ஸோ அதனால ஆட் பண்ணல, சரியா? அதே மாதிரி இப்போ அதுக்கு அடுத்து லெஃப்ட் ரைட் இருக்கான்னு பாக்கு, இல்லைன்னா மட்டும் ஆட் பண்ணும். எனக்கு இந்த இடத்துல வந்து இருக்குது, எனக்கு லெஃப்ட் இருக்குது. இப்போ எனக்கு லெஃப்ட் இந்த இடத்துல ஆட் ஆச்சு இல்ல, ஸோ அதனால வந்துட்டு எனக்கு இந்த கண்டிஷன் இப்போ எனக்கு ஃபெயில் ஆயிருக்கும். ஸோ எனக்கு அப்டேட் ஆயிருக்காது. ஸோ அடுத்து வந்து 3ஆம் நம்பர் இங்க வந்துட்டு நம்ம 1 2 3ல ஆட் பண்ணல, வேற மாதிரி ஆட் பண்ணிருக்கோம். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்த வேல்யூ, அதுக்கு லெஃப்ட் இருக்கான்னு பாக்குது, இருக்கு, ஆட் பண்ணுது. ரைட் இருக்கான்னு பாக்கு, இல்ல, ஆட் ஆகல. நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இப்போ லெஃப்ட் இருந்ததுனால எனக்கு இதுக்குள்ள போகாது பாருங்க. இப்போ போகல. அடுத்த வேல்யூ, அடுத்து வந்து இதுக்கு லெஃப்ட் இருக்கா? இல்ல. ரைட் இருக்கா? இல்ல. ஸோ லெஃப்ட் ரைட் இல்லாதனால இப்போ எனக்கு இது அப்டேட் ஆகும் பாருங்க. அப்டேட் ஆகுதா? ஸோ லாஸ்ட் நோட்ல வந்துட்டு இப்போ எனக்கு ஏதோ ஒரு டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, அது என்னன்னு சொல்லி நம்ம இங்க கடைசி எங்க பாத்துக்கோ இருங்க. அடுத்து இருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பா போறேன் நானு. ஓகே, இப்போ எனக்கு கியூ வந்து எம்டி ஆயிருச்சு. இப்போ லாஸ்ட் நோட்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா நம்ம? ஓகே, லாஸ்ட் நோட்ல இப்போ 7 இருக்கு. ஸோ 7 தான் எனக்கு லாஸ்ட் நோடு. இப்போ அதோட பேரண்ட்டை கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ இந்த பேரண்ட் கண்டுபிடிக்கிற ஸ்டெப் வந்து ஆல்ரெடி நான் டீபக் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ அதனால வந்து இதை ஸ்கிப் பண்றேன் இப்போ நான். ஓகே, இது கெட் பேரண்ட்டுக்குள்ள வருது, இருங்க ஒரு நிமிஷம். சாரி, நம்ம எங்கேயோ ஸ்டெப் மிஸ் பண்ணிட்டோம். இருங்க, குயிக்கா நான் வந்து இந்த இடத்துல டீபக்கர் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டீபக் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு பேரண்ட் நோடு கிடைச்சிச்சு. இப்போ பேரண்ட் நோடு என்னன்னு பார்க்கலாமா நம்ம? 5. அதாவது லாஸ்ட் நோடு வந்து 7, 7ஓட பேரண்ட் வந்து 5, சரியா? இப்போ எனக்கு 5ஓட லெஃப்ட்ல வந்துட்டு 7 இருக்கான்னு பார்க்கும், இல்ல ரைட்ல இருக்கான்னு பாக்குது. இங்க பார்க்கலாமா நானு? எனக்கு லெஃப்ட்ல தான் 7 இருக்கு. ஸோ எனக்கு லெஃப்ட் வந்து இப்போ நன்னு சொல்லி மாறும் பாருங்களேன். நன்னு சொல்லி மாறுதா இப்போ? நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு லாஸ்ட் நோட் டேட்டா என்ன? 7. ஸோ அதை வந்து இப்போ ரிட்டர்ன் பண்ணிடுவீங்க. இப்போ பாருங்க, லாஸ்ட் நோட் வேல்யூ எனக்கு 7 கிடைச்சிருச்சா? ஸோ இந்த 7 தூக்கி இப்போ ரூட்ல செட் பண்ணிடும், அவ்வளவுதான். ரூட்ல செட் பண்ணிட்டு மின்ல வந்துட்டு எனக்கு என்ன ஸ்டோர் ஆயிடுச்சு? ரூட்ல இருக்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து இப்போ எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும், அவ்வளவுதான். ஸோ அதை எனக்கு பிரிண்ட் பண்ணுது. ஸோ மின் எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்றோம்னு சொல்லி புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ஹீப்பா மாத்தணும். இதுதான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வேலை. ஸோ அதை நம்ம என்ன பண்றேன்? அதுக்கு ஒரு தனியா ஒரு மெத்தட் எழுதுற இடத்துல டெஃப் ஹீப்பிஃபை டவுன் சொல்லி போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ மேல இருந்து கீழே வர போறோம். ஸோ அதனால அப்படி போட்டுக்கிறேன், சரியா? ஸோ ஹீப்பிஃபை அப்புக்கு நம்ம வந்து எந்த நோட வந்து ஸ்டார்டிங்ல பாஸ் பண்ணுமோ அதே மாதிரி எனக்கு ஹீப்பிஃபை டவுனுக்கு நம்ம பாஸ் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்களேன், ஹீப்பிஃபை அப்புக்கு ஒரு நோட பாஸ் பண்ணிருக்குமா? ஏன்னா எந்த இட நோடுல இருந்து நம்ம ஹீப் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேராமீட்டர் தேவை. ஸோ அதனாலதான். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு நான் அதை மினிமைஸ் பண்ணிக்கலாம் இருங்க. ஒரு நோட வந்து பாஸ் பண்ணிக்கிறேன், கமா நோட். ஸோ இந்த ஹீப்பிஃபை டவுன் வந்து இப்போ எப்படி பண்ண போறோம்? ஸோ அதை வந்து குயிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம வீடியோ என் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இங்க இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி புரிய மாதிரி சொல்றேன் பாருங்க. 1 2 3 4 5 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5 வந்து ஆக்சுவலா இங்க இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து அந்த 5 தான் வந்து கடைசி செட் பண்ண நோடு. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி இங்க செட் பண்ணிட்டு இப்போ இங்க இருக்கு. இதை வந்து இப்ப நம்ம ஹீப்பா மாத்தணுமா? ஸோ இது எப்படி மாத்த போறோம்னா ஜஸ்ட் வந்துட்டு ஸ்வாப் பண்ணி தான் மாத்த போறோம், சரியா? அது எப்படி மாத்த போறோம் அது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுனா போதும். ஓகே, இப்போ எனக்கு இந்த ரூட்ல வந்து என்ன இருக்கணும்? எனக்கு இருக்கிறதுல எது மினிமமோ அதுதான் வந்து ரூட்ல இருக்கணுமா? ஸோ இப்போ எனக்கு இது வந்து மினிமம் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம கடைசி நோட தூக்கி இங்க போட்டிருக்கோம். ஸோ அப்ப அது வந்து எனக்கு மினிமமா இருக்க சான்ஸ் இல்ல. அந்த நோடு தான் வந்து கண்டிப்பா வந்து இருக்கிறதுலே அதிகமான வேல்யூ அப்படி இருக்கும். ஸோ வந்து நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து ஹீப் பண்ணணும். ஓகே, இப்போ 1 தான் ஆல்ரெடி வந்து இங்க 1 இருந்துச்சு, 1 தான் வந்து மினிமமா இருந்துச்சு. ஸோ 1க்கு அப்புறம் எது மினிமமா இருக்கும்?
அதுக்கு அடுத்த லெவல்ல உள்ள நோடு தானே வந்து ஏதோ ஒன்று மினிமமா இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஹீப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன், இங்கிருந்து போக போக மேக்ஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது மின்னு கிடையாதுன்னா இப்போ அதுக்கு அடுத்து உள்ளதுதான் கண்டிப்பா மின்னா இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த நோடு எடுத்து இந்த ரெண்டு கூட கம்பேர் பண்றேன். சரியா, இது ரெண்டுல எது வந்து மினிமமா இருக்கும். இப்ப ரெண்டு மினிமம் தான், ரெண்டு தூக்கி இங்க செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 3. அப்ப என்ன பண்றேன்னு இந்த 5 தூக்கி இந்த ரெண்டோட கம்பேர் பண்றேன். எனக்கு எது மினிமம், 2 தான் மினிமம். அப்ப என்ன பண்றேன், இந்த 2வையும் 5வையும் சால்வ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப மறுபடியும் வந்துட்டு இங்கிருந்து மறுபடியும் ஹீப் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்ப நான் இந்த ஃபர்ஸ்ட் லெவல் முடிஞ்சது. சோ அடுத்த லெவலுக்கு வரேன். இப்ப 5ஐயும் இதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேல்யூ வருதுன்னா அதை ரெண்டையும் கம்பேர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு 4 மட்டும் தான் இருக்கு. சோ 4 மட்டும் கம்பேர் பண்றேன். 4 வந்து 5 விட சின்னதா? ஆமா சின்னது. சோ 4 இங்க போட்டு 5 இங்க போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப பாருங்க ஹீப்பா மாறி இருக்கும் பாருங்க, மின் ஹீப்பா மாறி இருக்கும். சோ இதான் மேக்ஸிமம் மினிமம் அவ்வளவுதான். மின் ஹீப் ரெடி ஆயிடுச்சா? சோ இதான் வந்து அங்க பண்ண போறோம். ஜஸ்ட் வந்துட்டு இந்த ரூட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா, நம்ம ஹீப் வே அப்ல வந்துட்டு எந்த நோட கடைசி இன்செர்ட் பண்ணமோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரூட்டுக்கு வந்திருப்போம். இங்க வந்துட்டு ரூட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு நோட கீழே போறோம். சரியா, ஓகே. இப்ப 5 இங்க இருந்துச்சு, அதை வந்து கீழே உள்ள ஏதோ ஒரு நோட கம்பேர் பண்றேன். இது சின்னதோ அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்க சின்னதான் கண்டிப்பா இருக்கணும். சோ அதனால அப்படி பண்ணிக்கிறேன். சோ சின்னதுக்கு அங்க போட்டு எங்க இந்த சின்னது கிடைச்சதோ அதை வந்து நான் 5ன்னு சொல்லி இங்க ரீப்ளேஸ் பண்ணேன். சோ இதுக்கப்புறம் வந்து இங்க செக் பண்றேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நான் இங்க செக் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து இங்க அரேஞ்ச் ஆகி தான் இருக்கும். ஒருவேளை இங்க இருந்தாலும் நான் இங்க எந்த இடத்துல சேஞ்ச் பண்றேனோ அதை மட்டும் நான் கரெக்ட் பண்ணா போதும்ல. நான் சேஞ்ச் பண்ணாத வந்து நான் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்ப நான் 3 ஏதாவது நான் இங்க இடத்துல ஏதாவது நான் ஸ்டாப் பண்ண நான் பண்ணல. இந்த 2 மட்டும் தான் பண்ணேன். சோ நான் இந்த பக்கம் இருக்கிறத மட்டும் தான் நான் கரெக்டான ஆர்டர் கொண்டு போகணும். இந்த பக்கம் ஆல்ரெடி வந்து கரெக்டான ஆர்டர்ல மெயின்டைன் ஆயிருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம இன்செர்ட் பண்றப்ப ஹீப்பிஃபை அப் பண்ணிருப்போம். சோ இங்க இருக்க எல்லாமே வந்து ஹீப்பிஃபை ஆல்ரெடி ஹீப்பா தான் இருக்கும். சரியா, சோ இந்த பக்கம் இருக்கிற மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். இது எப்படி பண்ண சொல்லி உங்களுக்கு புரிஞ்சது இல்ல? அதே மாதிரி எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு வேளை வந்துட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு இப்படி இருந்துச்சுல, இருங்க. 5 வந்து இங்க இருந்துச்சு, 2 3 இங்க வந்து ஒரு வேளை 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா, இப்ப வந்து நான் 5 தூக்கி இங்க போட்டேன், 2 வந்து இங்க வந்துருச்சு. இப்ப 5 எடுத்து அதோட அடுத்தோட கம்பேர் பண்ண போறேன். சோ இதுக்கப்புறம் உள்ளதுல வந்து எதுவுமே வந்து 5 விட சின்னது கிடையாது. அப்ப நான் இதுக்கப்புறம் வந்து ஸ்வாப் பண்ணக்கூடிய ஆபரேஷனை கண்டினியூ பண்ணுமா? பண்ண தேவையில்லை. ஏன்னா இதுக்கப்புறம் உள்ளது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆல்ரெடி வந்து எனக்கு மேக்ஸிமமா தான் இருக்கு. சோ அதை வந்து நான் இங்க ஸ்வாப் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நம்ம ஹீப்பிஃபை அப்ல வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருப்பேன், ஞாபகம் இருக்கா? இங்க இருந்து மேல இருந்து போகும்போது எனக்கு ஆல்ரெடி வந்து இது மினிமமா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்வாப் பண்ணிருக்க மாட்டோம். அதோட நம்ம ஆபரேஷனை பிரேக் பண்ணிருப்போம். இங்க காட்டுறேன் பாருங்களேன், ஹீப்பிஃபை அப் இங்க இருக்கா? இதுல பாருங்களேன், இங்க வந்து பேரண்ட் டேட்டா வந்து கிரேட்டா இருந்தா மட்டும் தான் நான் ஸ்வாப் பண்ணக்கூடிய ஆபரேஷன் கண்டினியூ பண்ணிருப்பேன், இல்லைன்னா பிரேக் பண்ணிருப்பேன். சோ அதே மாதிரி தான் இங்க ஒரு கண்டிஷன் நம்ம ஆட் பண்ண போறோம். சரியா, அதுக்காக தான் நான் இதை வந்து சின்னதா இருந்தா மட்டும் தான் நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன், இல்லைன்னா அது ஸ்டாப் பண்ண போறேன். இல்லைன்னா நான் அப்படியே வந்து ஆபரேஷன் ஸ்டாப் பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து பெருசாயிட்டு தான் இருக்கும் கண்டிப்பா. சோ அதெல்லாம் வந்து நான் ஒவ்வொன்றா செக் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ஹீப்பிஃபை அப்லயே வந்து எல்லாம் பண்ணிருப்பேன். சரியா, ஓகே. இப்போ வந்து நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுக்கு. ஓகே, இங்க போய்க்கலாம். இங்க ஹீப்பிஃபை அப் இங்க இருக்கட்டும், நம்ம இங்க எழுதிக்கோம். ஹீப்பிஃபை டவுன் இங்க இருக்கா? சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அங்க போட்டோம்ல அதே மாதிரி இங்க ஒரு வைல் லூப் போட்டுக்கலாம். சரியா, நான் இங்க போட்டேன்ல, இங்க ஹீப்பிஃபை அப், சாரி இங்க போட்டோம்ல வைல் நோடுன்னு ஒரு கண்டிஷன். அதே மாதிரி நோட் நாட் ஈக்குவல் செல்ஃப் டாட் ரூட்னு போட்டோம்ல, இந்த கண்டிஷன் நமக்கு தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம கீழ இருந்து மேல போனோம். சோ ரூட்டை ரீச் பண்ண உடனே நம்ம ஸ்டாப் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்ம கீழே போறோம். சோ எது வந்து எனக்கு எண்டுன்னு தெரியாது. சோ அதனால வந்துட்டு எனக்கு இந்த கண்டிஷன் இங்க தேவையில்லை. சரியா, அதனால வந்துட்டு இங்க வைல் நோடுன்னு மட்டும் போட்டுக்கிறேன். வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. சரியா, எனக்கு அந்த ரூட் கண்டிஷன் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பேரண்ட் கண்டுபிடிச்சிருப்பேன். ஏன்னா கீழ இருந்து மேல போனோம். இப்ப நான் மேல இருந்தா கீழே வரேன். எனக்கு பேரண்ட் எல்லாம் தேவை, டேரக்டா லெஃப்ட் ரைட்னு சொல்லி எடுத்துக்கலாம்ல. சோ அதான் இங்க பண்ண போறேன். சோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் எது ஸ்மால்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸ்மால் ஈக்குவல் டு இனிஷியலா வந்து நோட வந்து செட் பண்ணிக்கிறேன். சரியா, இப்ப எனக்கு நோடுல வந்து 5 இருக்குமா? இந்த இடத்துல வந்து ரூட் தான் இருக்கும், வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து எனக்கு இந்த இடத்துல 5 இருக்கும். சோ எனக்கு ஸ்மால், இப்ப எனக்கு 5 தான் வந்து ஸ்மால்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு ஒருவேளை இப்ப நோட் டாட் லெஃப்ட் வந்து எனக்கு இருக்கு. அதே மாதிரி நோட் டாட் லெஃப்ட் டாட் டேட்டா வந்து ஸ்மாலோட டேட்டாவை விட எனக்கு கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஸ்மால்ல வந்து இப்ப எனக்கு இந்த ஸ்மால்ல வந்து 5 இருக்குன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, எனக்கு லெஃப்ட் சைடு வந்து இப்ப 2 இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் 2 இருக்கான்னு பாக்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா 2 தூக்கி கம்பேர் பண்றேன். இந்த 2ம் 5ம் எனக்கு சின்னதா பெருசான்னு சொல்லி பாக்குறேன். எனக்கு 2 வந்து சின்னது. சோ அப்ப என்ன பண்றேன், ஜஸ்ட் வந்துட்டு டைரக்டா வந்துட்டு ஸ்மால் ஈக்குவல் டு நோட் டாட் லெஃப்ட். இது புரியுதான்னு பாருங்க, சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து எனக்கு 5, எனக்கு எது ஸ்மால்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரியாது, அதனால 5 தான் ஸ்மால்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்கு இது உங்களுக்கு புரியும். இதுதான் என்னன்னு சொல்லி புரிஞ்சுனா போதும் உங்களுக்கு. லெஃப்ட் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு 2 இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. 2 வந்து 5 விட கம்மியான்னு பாக்குறேன். ஆமா கம்மி. அப்ப நான் வந்து ஸ்மால்ல செட் பண்ணிக்கிறேன். சரியா, இது அப்படியே காப்பி பண்ணி இப்ப ரைட்டுக்கும் போட்டுக்க போறேன். இப்போ ஒரு வேளை வந்து லெஃப்ட்ல 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்ல வந்து 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து 3 வந்து 5 விட கம்மி தான். அப்ப என்ன ஆகும், எனக்கு 3 வந்து இங்க அப்டேட் ஆயிரும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து ரைட். இங்க இப்ப எனக்கு இந்த கண்டிஷன் செக் பண்றப்ப எனக்கு இங்க 3 அப்டேட் ஆயிருக்கு. எனக்கு ஒருவேளை லெஃப்ட்ல 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஸ்மால்ல 3 இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் ரைட்டை செக் பண்ணும். இப்ப ரைட்ல வந்து 2 இருக்கு. 2 வந்து 3 விட கம்மி இல்ல. அப்ப எனக்கு 2 தானே டாப்புக்கு போகணும். சோ எனக்கு ஸ்மால்ல வந்து 2 அப்டேட் பண்ணிடும். சரியா, ஒருவேளை எனக்கு எதுவுமே ஸ்மால் இல்லைன்னா என்ன அர்த்தம், எனக்கு இந்த ஸ்மாலுங்கிற நோடு வந்து எனக்கு ஸ்மாலுங்கிற வேரியபிள் வந்து அப்டேட்டே ஆயிருக்காது இல்ல. இப்ப நான் இங்க சொல்லி கொடுத்தேன்ல இந்த இடத்துல. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க 7 இருக்கு,
இங்க 5 6 இருக்கு. இப்போ 5 எடுத்து நான் 6ஓட கம்பேர் பண்றேன். எனக்கு 6 ஸ்மால் கிடையாது, அப்டேட் ஆயிருக்கு அது 5. 7 கம்பேர் பண்ணிட்டா 7 அப்டேட் ஆயிருக்கு. ஸோ 5 வந்து சேம் அப்படியே தானே இருக்கும். அதாவது இந்த ஸ்மால்ங்கிற வேரியபிள் வந்து அப்டேட்டே ஆயிருக்கு அதுல. அப்ப என்ன பண்றேன் நான், இஃப் ஸ்மால் நாட் ஈக்குவல் டு நோடா இருக்கணும். அதாவது எனக்கு நோடு தான் வந்து, அதாவது இந்த 5 தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்மால்னு சொல்லி செட் பண்ணிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் லெஃப்ட் ரைட்டையும் கம்பேர் பண்றேன். எனக்கு லெஃப்ட் ரைட் ஏதோ ஒன்று சின்னதா இருந்ததுன்னா அதுக்கு நான் ஸ்மால்ல மாத்திருப்பேன். நான் ஸ்மால்ல மாத்திருந்தாதான் இந்த ஸ்மாலோட வேல்யூ வந்து அப்டேட் ஆயிருக்கும். ஒருவேளை எனக்கு அப்டேட் ஆனா மட்டும்தான் நான் வந்து அதை ஸ்வாப் பண்ணணும், இல்லைன்னா பண்ண தேவையில்லை. நான் அதோட ஆபரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதுக்காக தான் இந்த கண்டிஷன். இது புரியுதான்னு பாருங்க. லைக் ஸ்மால் வந்து நோடுன்னு சொல்லி இனிஷியலா செட் பண்ணிருக்கேன். ஒரு வேலை அப்டேட் ஆயிருச்சுன்னா இந்த நோடுங்கிற வேல்யூ மாறி இருக்கும்ல, 5 பதில் 203 மாறி இருக்கும்ல. அப்ப எனக்கு 203 மாறி இருந்தா மட்டும்தான் நான் அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஸோ என்ன பண்றேன் இந்த இடத்துல நான் ஸ்மால் டாட் டேட்டா கமா நோடு டாட் டேட்டா ஈக்குவல் டு நோடு டாட் டேட்டா கமா ஸ்மால் டாட் டேட்டா. அதாவது நம்ம இங்க பண்ணோம்ல அதை தான் இங்க பண்றேன், அவ்வளவுதான். இங்க பேரண்ட் போட்டுருக்கோம்ல, இங்க வந்து ஸ்மால், அவ்வளவுதான். அதே மாதிரி நான் வந்து இங்க அப்டேட் பண்ணோம்ல இங்க நோட வந்து, ஸோ இங்க வந்து நோடு வந்து ஈக்குவல் டு ஸ்மால், அவ்வளவுதான். இது புரியுதான்னு பாருங்க. சிம்பிள் கான்செப்ட் தான். இங்க பண்ணல அதே தான் அங்க பண்ணிருக்கேன். அதே மாதிரி எல்ஸ் தூக்கி பிரேக் போடலாம் அங்க. ஏன்னா எனக்கு இந்த இதுல எந்த கண்டிஷனும் எனக்கு இதாகலைன்னா எனக்கு ஆல்ரெடி வந்து எனக்கு ஹீப் ஆகி தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் பிரேக் பண்ணிடுறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதாவது ஒன்னு இல்ல 5 எடுத்துக்கிறோம். 5 வந்து இங்க ஸ்டோர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் 2 எடுத்து இங்க கம்பேர் பண்றேன். ஆமா 2 தான் சின்னது. அப்ப என்ன 2 தூக்கி இங்க நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு 3 இருக்கு. 3 வந்து 2 விட பெருசு. ஸோ நான் இங்க அப்டேட் ஆயிருக்காது. இங்க 2 இருக்கு. இப்போ இந்த 2 5 நாட் ஈக்குவலா? ஆமா நாட் ஈக்குவல். அதனால என்ன பண்றேன் நான் 2 ஸ்வாப் பண்றேன். ஸ்வாப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு ஸ்மால் என்ன இருக்கும், 5 இருக்கும். ஏன்னா வந்துட்டு இங்க நான் 2ன்னு சொல்லி நான் 2ன்னு மாத்தி இருந்தாலும் நான் மறுபடியும் டேட்டாவை ஸ்வாப் பண்றேன்ல. அப்ப வந்து மறுபடியும் வந்து எனக்கு இங்க 5 தானே வரும். அதாவது இங்க சொன்னேன்ல நானு, இப்ப எனக்கு 2 இங்க இருக்கு, சாரி இங்க 5 இருந்துச்சு ஃபர்ஸ்ட், 2 3. இப்ப நான் இங்க கம்பேர் பண்றேன். கம்பேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து 4 இருக்கு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு 2 தான் சின்னது. ஸோ எனக்கு இப்ப ஸ்மால்ல வந்து 2 இருக்கு. இப்ப நானு இது 2 ஸ்வாப் பண்றேன். அப்ப எனக்கு 5 வந்து இங்க வந்துடும், 2 இங்க வந்துடும். அப்ப ஸ்மால் இப்ப வந்து எனக்கு 5 மாறிடுமா? ஏன்னா இங்க இந்த நோட்ல என்ன டேட்டா இருக்கோ அதான் வந்து இங்க வச்சிருக்கேன். ஸோ இங்க 5 வந்து இங்க வந்துடும். ஸோ இந்த 5 தூக்கி மறுபடியும் வந்து நான் நோட்ல செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து மறுபடியும் வந்து நான் இதுக்கப்புறம் இங்க இருக்க கண்டினியூ பண்ணணும். ஸோ அதுக்காக சரியா இந்த 5 தூக்கி மறுபடியும் நோட்ல செட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த 5 நாளே கம்பேர் பண்ணக்கூடிய ஆபரேஷன் திரும்ப அதே பண்ணிக்கும். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நான் இதை கம்பேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் இது 2 கம்பேர் பண்ணக்கூடிய ஆபரேஷனை மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டா போதும். ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட் ஈக்குவல் ஸ்மால்னு போட்டா மறுபடியும் வந்து நோட செக் பண்ணும். அதுக்கப்புறம் ஏதாவது சின்னது பெருசு இருந்ததுன்னா அதை கம்பேர் பண்ணி அப்டேட் பண்ணும். ஒருவேளை சின்னது பெருசு எதுவுமே இல்லைன்னா டேரக்டா பிரேக் பண்ணி வெளியே வந்துடும். அவ்வளவுதான். எனக்கு ஹீப் ஆபரேஷன் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக இங்க என்ன பண்றேன் நான், இங்க எப்போ வந்து நான் ரூட்டோட வேல்யூ அப்டேட் பண்றேனோ அப்போ வந்துட்டு செல்ஃப் டாட் ஹீப்பிஃபை, இங்க வந்து டவுன், இங்க செல்ஃப் டாட் ரூட். ஏன்னா ரூட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறேன் நான், அவ்வளவுதான். ஸோ இப்போ எனக்கு கரெக்டா மாறி இருக்கும். ஓகே இப்போ பார்க்கலாமா நம்ம இதை வந்து ஒரு 2-3 வாட்டி போட்டுக்கலாம் நம்ம. இருங்க. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து 4 ரிமூவ் ஆகணும், அடுத்து 5, அடுத்து 6. இப்போ கரெக்டா வருதான்னு பார்க்கலாமா நம்ம. 4 5 6 கரெக்டா வருதா? நான் ஒவ்வொரு வாட்டி ரிமூவ் பண்ண எனக்கு ஒவ்வொரு கரெக்டான ஆர்டர்ல வந்துகிட்டே இருக்கா? சோ அவ்வளவுதான், நம்மளோட எக்ஸ்ட்ராக்ட் ஆபரேஷன் முடிஞ்சது. அதே மாதிரி இது வந்து நம்ம மின் ஹீப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா கூட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இன்ஸ்டாகிராம்ல கூட நான் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பேன். இருந்தாலும் ஓகே, ஒரு சில பேருக்கு புரியாம இருக்க சான்ஸ் இருக்கு. இப்போ இது வந்து மின் ஹீப். மேக்ஸ் ஹீப்புக்கு என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் தான் சேஞ்ச் பண்ணுவோம். ஒண்ணு இல்ல, இங்க பாருங்க, எந்த இடத்துல, இங்க இல்ல, இங்க. ஓகே, இங்க பேரண்ட் டேட்டா கிரேட்டரா இருக்குன்னு பார்க்கணும். இங்க வந்து லெஸ்ஸரா இருக்குன்னு போட்டீங்கன்னா அது வந்து மேக்ஸ் ஹீப், அவ்வளவுதான். சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி வேற ஏதாவது கண்டிஷன் கிரேட்டர் தன் லெஸ் தென் போட்டிருக்குமான்னு பாருங்க. இங்க 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 இந்த இடத்துல இங்க வந்து ஸ்மாலுக்கு பதிலா லார்ஜ்னு சொல்லி வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து எனக்கு மேக்ஸிமம் பெருசா இருக்கும், அதைத்தான் வந்து நான் மேல கொண்டு போகணும். ஸோ இங்க பெருசுன்னு போட்டுக்கோங்க. இந்த கண்டிஷன் மட்டும் சேஞ்ச் ஆகணும், அவ்வளவுதான். எனக்கு மேக்ஸ் ஹீப் ரெடி. ஸோ மின் ஹீப்னா இந்த கண்டிஷன், மேக்ஸ் ஹீப்னா திரும்ப எனக்கு அந்த கிரேட்டர் தன் சிம்பிள் போட்டீங்கன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். ஸோ மேக்ஸ் ஹீப் வந்து நீங்க ஓனா ட்ரை பண்ணி பாருங்க. இதே கோடு தான், எதுவுமே மாத்த தேவையில்லை. ஜஸ்ட் இந்த லெஸ் தெனுக்கு பதிலா கிரேட்டர் தன், அவ்வளவுதான். சரியா? ஸோ அவ்வளவுதான் வந்து மின் ஹீப் பொறுத்த வரைக்கும். இந்த எக்ஸ்ட்ராக்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு தெளிவா தான் சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு புரியலன்னா ஓகே, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்லயோ அவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தெளிவா இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி இந்த ஹீப் வந்து ஏன் கத்துக்கணும்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். இது மெயினா வந்துட்டு ப்ரியாரிட்டி பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்க்குலாம் வந்து சொல்யூஷனா இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து எமர்ஜென்சி வார்டுலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப 10 பேர் வந்து அப்படி அட்மிட் ஆகுறாங்க. ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காங்க வச்சுக்கோங்க. 10 பேர் வந்து சீரியஸா தான் இருக்காங்க, ஆனா ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. சோ அந்த ஒரு டாக்டர் வந்து 10 பேர்ல யாரை ஃபர்ஸ்ட் பாப்பாரு? அவரு யாரு வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்களோ அவங்களதான் பார்க்கணும். அதாவது யாரோட ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, அதாவது கம்மியான டைம்ல பார்த்தனா அவங்க வந்து பொழைச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் யாருக்காவது இருக்கும்ல, அவங்க தானே ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் யார் வந்து இன்னும் கொஞ்சம்
நல்லா இருக்கவங்க அவங்கள பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கவங்கள பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆர்டர்ல தானே பார்த்துட்டு போவாங்க. ஸோ அதே தான் இங்க. இந்த ப்ராப்ளத்துல வந்துட்டு அவங்க வந்துட்டு யார் வந்து ரொம்ப நல்லா இருக்கா, யார் வந்து ரொம்ப மோசமா இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், அந்த பேஷண்டோட ஹெல்த் கண்டிஷன் வந்து ஒரு மேக்ஸ் ஹீப்பா ஸ்டோர் பண்ணிட்டோம்னா எனக்கு தெரியும் ரூட்ல இருக்கவங்க தான் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களோட ஹெல்த் தான் வந்து இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ டேரக்டா வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் மேக்ஸ்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு அந்த பேரண்டோட டேட்டா வந்துடும். அப்ப அதாவது அது சாரி பேஷண்டோட டேட்டா வந்துடும். ஸோ அந்த பேஷண்ட் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் போய் பார்ப்பாரு டாக்டர். சரியா? ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு புரியறதுக்காக சொல்றேன் அவ்வளவுதான். அதாவது ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணது ப்ரியாரிட்டி கியூன்னு சொல்லி நான் ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி அந்த கியூல வந்து நம்ம வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் மேக்ஸ் ஹீப்ல வந்து நம்ம எது மேக்ஸிமம் இருக்கோ அதான் வந்து டாப்ல ஸ்டோர் பண்றோம். ஸோ அதை தான் வந்து ப்ரியாரிட்டி பேஸ் பண்ண ப்ராப்ளத்துல சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அதே மாதிரி ஹீப் சார்ட்னு சொல்லி ஒரு இது இருக்கும், சார்ட்டிங் அல்காரிதம் இருக்கும். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஓகே, நான் உங்களுக்கு நிறைய பேர் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது கூட நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். அது வந்து இந்த ஹீப் ஆபரேஷன், அதாவது இந்த ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் அது இருக்கும். அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா O of n log n தான் நினைக்கிறேன். அதுவும் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப எஃபிஷியன்டா நடக்கக்கூடிய ஸ்டார்டிங் ஆபரேஷன். அதுவும் வந்து இந்த ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சரோட கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ஹீப் இது வந்து யூஸ் ஆகுது. சரியா? ஸோ அவ்வளவுதான் இந்த ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.